உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடைசி 30 நாட்கள் ஆர்னிகா நாசர் டைட்டில் மாதிரி இருக்கு. கடைசி 30 நாட்கள் என்னன்னா 2025க்கு சொன்னேங்க. 2025 இறுதி 30 2026 வரப்போகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் அதை வரவேற்க போகிறோம். இந்த 30 நாட்களில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், எதெல்லாம் இன்னும் தீவிரமாக செயல்படணும், எதெல்லாம் அவேராக இருக்கணும், இதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம் போன்ற நிறைய விஷயங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள், குருவனுடைய அதிச்சாரமாகட்டும், சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகட்டும், பல நல்ல விஷயம் நடக்க போகுதுங்க. இதனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தி ஏற்பட போகிறது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்க போகிறது, யாரெல்லாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்கள், இந்த பிராண்ட் நேம் இந்த உலகத்தில் யாரு சார் இருக்கு சொல்லுங்க? இந்த பிராண்ட் நேம் யார் இருக்கு? கூகுள் அப்படின்னு பேர் வச்சிருக்கான். நம்ம டூகுள்னு வச்சா கூட இந்த கூகுளை யாராவது ஓவர்டேக் பண்ண முடியுமா? கன்னிராசினா கன்னிராசி தான், இதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அது இளமையான ராசி. நீங்கள் ஒரு நித்திய பிரம்மச்சாரி வேற. 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும். ரைட், இப்போ 10ல் குரு இல்லை, நல்லபடிக்கு தெய்வமேனு அடுத்த 30 நாளில் குரு பகவான் 11ல் இருக்கார். நண்பர்களே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? இந்த 1000ல் ஒருவன் படத்தில் வர மாதிரி என்ன சொன்னேன்? அவங்க ஒரு நிழல் வரும், நடராஜர் சிலை, அந்த நிழல்லையே ஓடி போயிடுவாங்க ஹீரோ ஹீரோயின். அதே மாதிரி தான் உங்கள் நிலைமை. இந்த குரு பகவான் டிசம்பர் 21 வரைக்கும் உங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி, அது மேலே ஏறி வேறு வேலைக்கு ஓடி போயிருங்க. டிசம்பர் 21 தாண்டிட்டிங்கன்னா மீண்டும் அதே கம்பெனி, அதே பாஸ்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். திரும்ப உங்களுக்கு வேலை போயிடும். அடுத்த ஜூன் 1 வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆபத்தான நேரம். நண்பர்களே, ஒருத்தனை கட்டம் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன வேணால் சொல்லுவாங்க. நம்ம ஹெச்ஆர் பாலிசியில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? நம்ம ஹெச்ஆர் பாலிசியில் வேலை நேரத்தில் சமூக வலைதளங்களில் ஈடுபடக்கூடாது. ஆமாம், ரைட்டு. இது வரைக்கும் நம்ம ஹெச்ஆரே சமூக வலைதளத்தில் ஈடுபடுவார், அது வேறு விஷயம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, உங்களை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன எங்கே போனீங்க ராம்ஜி? ஆளைய காணோம், ஸ்பாட் மிஸ் ஆனீங்க, ஒர்க் இடத்துல காணோம், நீங்கள் இங்கே தானே உட்காந்துருக்கணும், எங்கே போனீங்க? இல்லை, நான் சும்மா அப்படி முன்னாடி போயிட்டு இருந்தேன். பார்த்தா ஃபேஸ்புக்கில் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், இப்போ தான் போட்டேன். அது மாதிரி இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாதது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்னு போட்டிருந்தேன். ஓஹோ, அப்போ நாங்கள் மழை காலத்துலேயும் உங்களை வேலை வாங்குறேன்னு சொல்கிறீங்க. ஐயா விளையாட்டுக்கு போட்டையா, விளையாட்டுக்கு சமூக வலைதளத்தில் கம்பெனி பேரை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. ஐயா, நான் விளையாட்டுக்கு போட்டேயா, நான் வேணா டெலீட் பண்ணுறேயா? இல்லை, நீங்கள் எழுதி கொடுங்க வாங்க. ஆஹா, சைத்தான் சைக்கிளில் வருது. நண்பர்களே, இதெல்லாம் ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் தான் கம்பெனி போயிச்சுக்கிட்டீங்களே, உங்களுக்கு தான் ஹெச்ஆர் போயிச்சுக்கிட்டீங்களே, உங்களுக்கு எப்படா போகலான்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்து பண்ணுங்க. நான் சொல்லும்போது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 21 நாளுக்குள்ள எதையாவது பண்ணி, எதையாவது கம்பெனி ஜம்ப் பண்ணி ஓடி போயிருங்க. ஃபாரின் ஆஃபர் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி போயிடுங்க. ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா, டிசம்பர் 20 தான் சார் கனடா கன்ஃபார்ம் ஆகுது, நான் போயிடலாம்ல சார். டிசம்பர் 21 எம்டன் திரும்ப வந்துடுவான். திரும்ப குரு 10க்கு வந்துடுவான். வந்தோடனே கனடா போகணுன்னு வேலை போயிடும். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டு மாதிரி ஆயிரும். அப்போ 20 தான் கம்பெனி வருது, கனடா கிடைக்குது, நான் போகலாமா? தயவுசெய்து போயிடாதீங்க. 21 திரும்ப எம்டன் வந்துடுவான். திரும்ப 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாருன்னா பதவி வரி போயிடும். அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டாம்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போது கனடா கிடைக்கிதுன்னு நம்பி இருக்கிற கம்பெனியில் வேலையை விட்டுறாதீங்க. 10ஆம் இடத்து குரு நிச்சயமாக பதவி பறிபோகும். ஜாக்கிரதையாக இருங்க. இந்த பக்கம் என்னன்னா 7ஆம் இடத்துல யார் இருக்கா? மிஸ்டர் சனி 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல காதல் ஆசை யாரை விட்டதோ தனநான. 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது புதிய காதல் மலர்கிறது. எனக்கு ஏற்கனவே பழைய காதலே இருக்கேன், சரி ஓகே, அதில் புதிதாக ஒரு பூ பூக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். 7ஆம் இடத்திலே சனி பகவான் வருவது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைகிறது. ஒரே ஒரு விஷயம், எல்லா கிரகங்களும் 3ஆம் இடத்துல மறைகிறாங்க. எல்லா கிரகமும் டிசம்பர் 21க்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடும். டிசம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துக்கு போயிடுவாங்க. ப்ரமோஷன் தேடி வருகிறது. நண்பர்களே, ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்றது ஒரு சாமர்த்தியம், பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சாமர்த்தியம்னா, நமக்கான ப்ரமோஷனை வாங்குறது இன்னொரு சாமர்த்தியம். அந்த 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கான ப்ரமோஷன் என்பது உங்களை தேடி வருகிறது. 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. அப்போது தம்பு அப்படியே போட்டுடலாம். 4ஆம் இடம் 4 கிரகம். அப்போ 4 கிரகங்கள் சேர்ந்து அனுகிரகத்தாலே நிச்சயம் பண்ணி கிடைக்கிறது.
இப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயமே 12 கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8 கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 1-10 கூடிய புத பகவான் அவரோட சேர்ந்து இருக்கிறார். இது எல்லாத்தையும் குரு பார்த்துறார். இங்கதான் இருக்கு விஷயம். அப்ப ஏதோ ஒரு சொத்து வாங்குவதற்கான நேரம் இது. இப்ப இந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, மியூச்சுவல் ஃபண்டு, அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கிடைக்கிற நேரம் இது. மிக அற்புதமான ஒரு நேரமாக இருக்கும். இந்த அடுத்த 30 நாட்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நேரமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க. வேலை எப்போ வேணா பறிப்போகும். 2வது என்னன்னா, 12ஆம் இடத்துக்குரிய 12ல் இருக்கக்கூடிய கேது பகவானால் ஒரு நாள் கூட உங்களுக்கு தூக்கம் இருக்காது. அதை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். தூங்குங்க, ஹெல்த்தை பாருங்க. காரணம் 12ஆம் இடத்து கேது ஒரு நாள் கூட உங்களை தூங்க விட மாட்டார். அதுதான் இருக்கிறதுலே பிரைமரி கேஸாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எப்பொழுதுமே இளமை பொருந்தியவர்கள் என்பதால் 7ஆம் இடத்து சனி நல்லா இருக்கும் போதே ஒய்ஃப் கிட்ட சரண்டர் ஆயிடுங்க. ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறது, ஒய்ஃப் கிட்ட இருக்கும்போது அவங்க ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி, சிம்பிள். என் ஒய்ஃப் கிட்ட கூட நான் அப்படிதான் சார், சாமி மாதிரி. என் ஒய்ஃப் என்ன சாமி மாதிரி நினைக்கிறார். டெய்லி அர்ச்சனை பண்ணுவார். நான் அதை கேட்டு சாமி மாதிரி சும்மாவே இருப்பேன். அதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க மனைவிக்கு நீங்க கடவுள் மாதிரி. அவங்க அர்ச்சனை பண்ணா நீங்க வாய் மட்டும் கம்முன்னு இருக்கணும். உங்களை யாராவது பேச சொன்னாங்களா? எந்த கடாவது பேசுறாரா? அதே மாதிரி நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. there are so many examples are there. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஃபாரின் போயிடுங்க. ஃபாரின் போகலாம், அமெரிக்கா போங்க, ஆப்பிரிக்கா போங்க, சொல்லுவாங்கல்ல ஒரு படத்துல, எக்கடக்குனா போங்க. ஆனா 7ஆம் இடத்து சனி பகவான் இருக்கும்போதே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், யுவர் டெட்லைன் இஸ் டிசம்பர் 21க்கு அப்புறம் வேலை போயிடும். நண்பர்களே, இந்த 2025 கடைசி 30 நாட்களை பத்தி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம். மிஸ்டர் சனி இஸ் கிவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் டு எவ்ரி ஒன். ஆனா இப்போ அவர் நவ் கிளியர் ஆயிட்டார். அவர் சரியாயிட்டார். வக்கரம் பெற்றவர் ரிகாபுலேஷன்லாம் போயிட்டு வந்து இப்போ சரியாயிட்டார். இப்போ உக்கரெல்லாம் சரியா போச்சு. அப்ப ராசியிலே இப்போ மீனத்தில் இருந்த சனி பகவான் மீண்டும் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த பக்கம் என்னன்னா, குரு பகவான் அதிச்சாரமாக பெயர்கிறார். கடகத்துல உச்சம் பெற்று இருக்கிறார். உலகத்துக்கே குரு பகவானுடைய உச்சமும் சனியினுடைய வக்ர நிவர்த்தியுமாக சேர்ந்து என்னென்னமோ பண்ண போது முக்கியமான 4 கிரகங்கள் தனுசுல வந்து அமர்கிறது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள். இந்த 4 கிரகங்களும் நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் அந்த மாதிரிதான். இந்த 4 பேரும் தனுசு ராசியில உட்கார்ந்து இருக்கும் போது குரு பகவான் பார்வை வேற படும்போது பொன்னான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 4 கிரகங்களுடைய பெயர் சஞ்சாரம் நிறைய நல்ல விஷயங்களை இந்த உலகத்தில் உண்டாக்குகிறது. எப்பொழுதுமே ஒரு விஷயம், என்னோட ஃபேவரட் டைலாக் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நார்மல் ஆயிட்டார். இத்தனை நாளா சனி கொஞ்சம் வேலை மேல இருந்தார். இப்போ நார்மல் ஆயிட்டார். இப்போ நார்மலாய் இப்ப திரும்ப உலகை ரட்சிக்க ஆரம்பித்து விட்டார். நிறைய நன்மைகளை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வை சனி மேல படுது. இதுல சூப்பரான விஷயம் என்ன சொல்லட்டுமா? குரு செவ்வாயை பார்ப்பது குரு மங்கள யோகம். குரு சந்திரனுடைய வீட்டுல உச்சம் பெறுவது குரு சந்திர யோகம். உச்சம் பெற்ற குரு பகவான் 9ஆம் பார்வையா சனியை பார்க்கறது வக்கர சனி, அதாவது அஷ்டம சனி, வக்கர சனி, கண்டக சனி, நிறைய பேருக்கு சனி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதை குரு பார்த்து காம்பன்சேட் பண்றது. எப்படின்னா, ஒரு குழந்தை அப்படி ஓடிட்டு இருக்கு, ஒரு அம்மா அப்படி பாக்குறாங்க, அப்படி பார்த்து என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை, அந்த குழந்தை உள்ள வந்துடுது. அந்த மாதிரி தான் சனி பகவானை வந்து குரு பார்க்குறாரு. என்னவா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி குரு வந்து என்ன பண்றார், சனியை பார்த்து கூல் டவுன் பண்றார். அப்போ இந்த சனி வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் சனியா மாறிடுறார். ஸோ இதெல்லாம் தான் இந்த 30 நாட்களில் நடக்கின்ற ஒரு பெரிய பிரதானமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதுல இந்த செவ்வாவோட சேர்ந்த சூரியனும் புதனும், காலபுருஷனுக்கு 3-6 கூடிய புதனும் எல்லாருமா சேர்ந்து ஒரு 15 தேதி வரைக்கும், டிசம்பர் 15 வரைக்கும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்க. இது அதுக்கு அடுத்த ஒரு நல்ல விஷயம். ஆனா 6 கூடிய புதன் 8ல மறைஞ்சா விபரீத ராஜயோகம். நிறைய பேருக்கு கடன் அடை போகுது. நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு வந்து சுக்கிர பகவானும் கூட சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த 30 நாட்களில் வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகிறது. வாழ்க்கையினுடைய அடுத்த படி நிறைய பேர் கோல் வச்சிருக்கீங்க, லைஃப்ல இதை தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்கெட்டை நோக்கி நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க. ஆக சிறப்பு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். அன்பும் பாசமும் நிறைந்த கன்னிராசி மக்கள். அவங்க சிம்பிளே பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து கையில் கதிரோட ஒரு அருவாளோட இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பாசமும் இருக்கும். ரொம்ப அமகலம் பண்ணோன்னா வெட்டுற அளவுக்கும் போவாங்க. அதுதான் அந்த கன்னிராசி. அந்த கன்னிராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த 2025லே நம்மளுக்கு நிறைய படிப்பினை வந்ததுங்க. ஏன்னா சனி பகவான் பார்க்கறதுனால இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம்லாம் நம்மளை உருட்டி, ஆக்சுவலாக மார்ச்சுக்கு அப்புறமே உருட்டி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த 2006 எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, கையில் வந்து ஃபஸ்ட்டு பணம் தங்கும். கையில் நல்ல பணம் தங்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். ஃபேமிலியில் சந்தோஷம் இருந்துட்டாலே, நம்ம கஷ்டப்பட்டால் கூட ஃபேமிலியில் சந்தோஷம் இருந்தாலே நம்ம ஒரு ஹாப்பி வந்துடும். ஸோ அந்த ஹாப்பினஸ் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று, முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றி அடைவீங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் படிக்கிற குழந்தைங்களா இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுறவங்க, நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சி காம்படிஷனை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்டு நீங்கள் எதனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பணத்தில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனம், வீடு வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். என்ன டாக்குமெண்டேஷனில் உஷாராக இருக்கணும். இப்போ எது இதில் உஷாராக இருக்கணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஓவராலாகவே எல்லா விஷயத்துலையும் உஷாராக இருங்க. ஏன்னா சனி பகவான் நம்மளை பார்த்துட்ருக்கார். ஒன்று, வீடு, வண்டி, வாகனம், ஸ்டாக் மார்க்கெட், நகை இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாக்குமெண்டேஷன் இருக்கணும். இப்போ ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்குறதா இருந்தால் கூட டக்குன்னு பேர் மாற்றுறங்க. நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம சித்தப்பாட்டு தானே வாங்கினேன்னு அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அந்த பேர் டாக்குமெண்டேஷன் மாற்றி வச்சுட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட் ஏதோ விற்கிறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் விற்கிறீங்க, ஏதோ செலவுக்கு தேவைப்படுதுன்னா அந்த டாக்குமெண்டேஷனை ஒழுங்காக வச்சுக்கோங்க. அது வந்து பரிகாரமாகவும் அமையும். இது வந்து லீகலாகவும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்ல யூஸ் ஆகும். ஏன்னா குரு சனி வந்தாலும் டாக்குமெண்டேஷன். ஸோ அதை ப்ராப்பராக பார்த்துக்கிட்டாலே அது ஒரு பரிகாரமாக மாறிடும். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் குடும்பத்தில் சந்தோஷம் நல்லாயிருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோட குலதெய்வம் கோவில் போயிட்டு வர மாதிரி இருக்கும். போயிட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். சரிங்களா? போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு வாங்க. முக்கியமாக காவல் தெய்வங்கள் இல்லை பெண் தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்ததுன்னா குடும்பத்தோடு போயிட்டு சக்கரை பொங்கல் வச்சு வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று. இன்னொன்று, எதிரிகள் தொல்லையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஆனால் சமாளிச்சிடுவீங்க. சரிங்களா? ஏன்னா 6ஆம் வீட்டில் ராகு பகவான்றது பெருசாகிடுவார். அதனால் பெருசாக்குவார். ஆனால் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறதுனால. சரிங்களா? கோர்ட்டு கேசஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப உஷாராக இருங்க. என்னென்னா பயப்படுற மாதிரி இல்லை, பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்குது. குரு பகவான் பார்க்குறதுனால உடல்நிலையும் அதே மாதிரி தான். ஏன்னா முக்கியமாக கன்னிராசி, முக்கியமாக இந்த ஹஸ்தம் நட்சத்திரம்லாம் இருக்கவங்களுக்குலாம் இந்த வயிறு வலியெலாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஹஸ்தம், சித்திரைக்கெலாம் உங்கள் கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் உடம்பை ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே ஜெயிச்சிடலாங்க. உங்களுக்கு வந்து மேரேஜுக்கு நிறைய இந்த 2025 நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் வந்திருக்கும். ஆக்சுவலாக குரு அதிசாரம் வரும்போதெல்லாம் ஒரு 1.5-2 மாதம்னா நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும். ப்ரப்போசல்ஸ், பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு நம்ம அந்த டைமில் இதை பற்றி சொல்லியிருந்தோம். அப்போ யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். அப்படி யூஸ் பண்ணோன்னா சின்ன சின்ன தடங்கள் வரும். நான் என்ன பண்ணணுன்ற அந்த பரிகார முறைகள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிறது, புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளில் போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து வரதா இருந்தால் பார்த்துருவாங்க. கல்யாணம் பண்ணுறது வந்து இந்த 3 நாட்களில் பண்ணுறது வந்து நிறைய சக்ஸஸ் ரேஷியோ தருது. இது ஒன்று. சரிங்களா? அடுத்து தெய்வங்கள் நான் கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கடன்கள் கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உங்களுக்கு கொடுக்குறது வாங்குறது அமையும். பட் கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் வாங்குங்க, தேவைப்பட்டால் மட்டும் கொடுங்க. ஏன்னா கன்னி வந்து நிறைய பேருக்கு கொடுத்து ஏமாந்துடும். அதனால் நம்மளை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது. சொந்தக்காரே இருந்தால் கூட கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது. சரிங்களா? குருமார்களை பார்த்துவாங்க. குருமார்களை பார்க்க உங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும். சரிங்களா? குருமார்களை பார்த்துவாங்க. நல்ல விஷயம்னா தொழில் ஸ்தானம் சூப்பராக இருக்குது. சரிங்களா? நீங்கள் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இருக்கிற வேலையிலே ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணாலும் சரி,
அமையறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இடத்துல ப்ரமோஷன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா என்ன தான் நல்லா இருந்தாலும் சனி பகவான் பார்க்கறதுனால அடுத்த புது வேலைக்கு போக வேணாம், ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கிற வேலையில் ப்ரமோஷன் ட்ரை பண்ணுங்கள். ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா ப்ரமோஷன் வரணும்னா தயவு செஞ்சு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக அமையும். 11ஆம் வீடும் நல்லா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன சிட் ஃபண்டு போட்டிருக்கீங்க, ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதோ ஒரு விதமான உங்களுக்கு ப்ராஃபிட் வருதுன்னா எடுத்துருங்க. நேரம் நல்லா இருக்கும்போது எடுத்து நம்ம சொன்னோம்ல நல்ல செலவாக, அதாவது வீடு, வண்டி, வாகனம், ஸ்டாக் மார்க்கெட், நகை, இந்த மாதிரி நல்ல செலவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது சூப்பராக கை கொடுக்கும். ஓகேவா? 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் வரும். தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். தூங்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இந்த லாஸ்ட் ஒரு வருஷம்லாம். ஒன்றுமே இல்லை, தலகாணி கீழே ஒரு அருகம்பில் வச்சுட்டு தூங்குங்க. அதை மீறி உங்களுக்கு தூக்கம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். சில மலர் மருத்துவம்லாம் இப்போ அஸ்ட்ராலஜியும் மலர் மருத்துவம் கலந்துலாம் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வருது. சரிங்களா? இது பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக உங்களுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம முன்னாடி திருமணத்துக்கு சொன்னது, முடிஞ்ச அளவுக்கு பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பெருமாள் கிருஷ்ணர் வழிபாடும் ரொம்ப நல்லது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லது. இதை போய் வழிபட்டுட்டு வாங்க. அம்பாள் பெண் தெய்வம் அம்பாள் காவல் தெய்வம் வழிபட்டு வாங்க. உங்களுக்கு கல்யாணம் நல்லபடியாக கைகூடும். லவ்வர்ஸ்க்கு மேரேஜ் நல்லபடியாக கைகூடும். குழந்தை பாக்கியம் நல்லபடியாக அமையும். ஸோ இந்த 2026 உங்களுக்கு வந்து ஒரு ஜாம்னு சூப்பர் வருஷமாக அமையும். மேலும் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசிக்கு வந்து என்னென்ன நல்லது, என்னென்ன ஜாக்பாட், என்னென்ன நல்லது, இதில் உஷாராக இருக்கணும், இது என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ ஜென்ரலாக ஒரு ஓவராலாக இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆக பிரிக்கலாம். ஜூன் 2க்கு முன்னாடி, ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா ஜூன் 2 வந்து குரு பயிற்சி நடக்குது. சரிங்களா? இப்போ வக்ரமாக நம்ம மிதுனத்தில் இருக்கிறவர் வந்து முழுசாக மிதுனத்தில் இருப்பார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வருவார். ஜூன் 2 வந்து கடகத்துக்கு வருவார். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு நம்ம ராசி பலன் சொன்னது. ஒன்று குரு மாறுறார், இன்னொன்று வந்து ஜூலை 27 அந்த மாதிரி டைமில் வந்து சனி பகவான் வக்ரம் அடைவார். அதாவது மீனத்திலேயே வக்ரம் அடைவார். சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் பலன்கள்லாம் மாறும். ஸோ அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருக்குது. அடுத்து மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நவம்பர் 25, 2026 ஆல்மோஸ்ட் அந்த வருஷம் முடிகிற நேரத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் மாறுறாரு. அவர் எங்கன்னா நம்ம கும்பத்தில் இருக்க ராகு வந்து கீழே இதுக்கு மாறுவார், மகரத்துக்கு மாறுவார். சரிங்களா? இப்போ கேது வந்து சிம்மத்துலேருந்து கடகத்துக்கு போவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் பலன்கள் மாறும். ஸோ நம்ம ஓவராலாக இந்த பயிற்சிகள்லாம் வச்சு தான் நம்ம வந்து இப்போ பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். இன்னும் மாத பலன்கள் வர 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 இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். ஸோ ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 பிறக்கிறதே ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. ஸோ ரொம்ப அதுவும் அது வந்து பிரதோஷம் நாள். ஸோ ரோகிணி பெருமாளுக்கு, பிரதோஷம் சிவனுக்கு. ஸோ எல்லா கடவுள்களுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நந்தி தேவர் கூட சேர்ந்து இந்த ரிஷபராசியில் நம்ம பிறக்கிறோம். ஸோ சுக்கிரன் ராசி எல்லாருக்குமே இந்த 2026ன்றது ரொம்ப நல்லா அமையும். ஜஸ்ட்டு நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நல்லது வரும், ரெண்டுத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். இதுக்கு என்ன செய்யணுன்றதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கையில் நிறைய வெற்றி பெறலாம். இது மேலும் உங்களுக்கு ஒன்று நிறைய தகவல் தெரியணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரியணுன்னாலும் என் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் கன்சல்ட்டிங் தரேன். சார் எனக்கு இந்த பயிற்சிகள் பத்தலை, எனக்கு ஒன்றும் செல்வம் சேர்கிறதுக்கோ, கல்யாணம் நடக்கிறதுக்கோ, ப்ரமோஷனுக்கோ இன்னும் எனக்கு பயிற்சிகள் வேணாலும் நம்ம நிறைய பயிற்சிகள் நடக்கிறோம். தன ஆகர்ஷண பயிற்சிகள், நவதானிய பயிற்சிகள்னு நிறைய நடத்திட்டுருக்கோம். இப்போ இந்த சேனலுக்கு நான் தேங்க்யூ சொல்லணும், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழுக்கு. ஏன்னா இது மூலயமா நம்ம இப்போ சீக்கிரம் கூடிய விரைவில் மலேசியா மற்றும் இன்னும் பல நாடுகளில் பயிற்சிகள் நடக்கிறோம். ஸோ உலகம்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து இது பார்க்குறீங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போது நம்ம சேனல்லே அதை பற்றி சொல்லுவோம். ஸோ எல்லோரும்
எல்லாருக்குமே இந்த 2026 ஒரு சூப்பர் நியூ இயரா அமைய டிவைன் தினேஷின் வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்புகள் வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல நீங்க பெரிய அளவுக்கு மறுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தாலும் கூட இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட ஒரு சில டிசிஷன்ஸ் எல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. உங்களுடைய ராசி அதிபதி 2 மற்றும் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு முழுமையாக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்துக்காக சில நல்ல ஒரு மாற்றங்களை வழிமுறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நேரம். இதனால் வரைக்கும் கடன் தொந்தரவுகள்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த கடனுக்கு உண்டான நிவர்த்திகளை தேடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல இந்த கன்னிராசி என்பர்கள் அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நெருக்கடிகள்ல வீட்டுல நீங்க சொல்லாம மறைச்சிருந்தாலும் அதை நீங்க இப்போ வெளியில கொண்டு வந்து அதற்குண்டான நிவர்த்தியை தேடுவதற்குண்டான ஒரு அமைப்பு தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா கன்னிராசி என்பர்கள் கடந்த 1.5 வருடங்களாக குடும்பத்துல சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒரு தனி நபராக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்தாலும் ஒரு நடைப்பிணமாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட நிறைய தசாபுத்தி நல்லா இருந்தது அப்படின்னா நிறைய நபர்களுக்கு அதுல மாற்றங்கள் வந்திருக்கும். கோச்சார நிலவரப்படி தசாபுத்தி நல்லா இருக்காத பட்சத்துல கூட இந்த கன்னிராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இந்த டிசம்பர் மாதம் அதுல இருந்தெல்லாம் ஒரு மாற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு தருணம். நீங்க குடும்பத்திற்காக என்ன செய்றீங்க அப்படின்றத விட குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறாங்க அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். இதே குடும்ப நபர்களால ஏமாற்றப்பட்டவர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை நம்பி அவர்கள் கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவர்கள் மூலமாக அவமானப்பட்டு இந்த மாதிரியான நிறைய எக்கச்சக்க விஷயங்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள்னால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல எல்லாம் நடந்திருக்கும். இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. இந்த கன்னிராசி என்பவர்கள் வேலை ரீதியான சில விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு தடையாகவே இருந்திருக்கும். ஒரு உயர் பதவி கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இடத்துல சில தடைகள். யாராவது அங்க உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு இது பண்ணிட்டு சம்பவம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உண்டான வளர்ச்சியை தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான சில மன நெருடல்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து தீரக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், வேலையில இருக்கக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து இந்த கன்னிராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இந்த மாதம் கன்னிராசி என்பர்களினுடைய 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வர்றாரு. அந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் கூட அந்த உயர் பதவிகள்ல இருந்து சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட மீண்டும் அந்த பதவிகள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் இப்ப கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான ஒரு நேரம். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க எதாச்சியா ஒரு கேட்ட கேள்வி அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்தை நீங்க உணர்ந்திருப்பீங்க. நீங்க ஏதோ சந்தேகப்பட்டு கேட்ட மாதிரியும் அவர்களினுடைய நம்பிக்கையிலையும் நாணயத்திலையும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு திருப்தி இல்லாத மாதிரியும் இந்த மாதிரியாகலாம் ஒரு கட்டுக்கதைகள் உங்களுடைய இடத்துல நடந்திருக்கும். கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கும். நம்ம ஒண்ணுமே சொல்லலாம், ஆனா நம்மளை பத்தியே எல்லாமே தவறாக பேசி புரிந்து கொள்ளார்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த குடும்ப உறவுகள் உங்களை பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருப்பாங்க. அதே சமயத்துல முதல் திருமணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்கும். இந்த முதல் திருமணமே இந்த கன்னிராசி அன்பர்கள் விருப்பப்பட்டு செய்த திருமணம் தான். ஒரு காதல் திருமணமாக இருக்கும், இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தேடி தேடி பார்த்து அதை அரேஞ்ச் பண்ணி செய்த திருமணமாக இருக்கும். அதுலயே மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை மிக பெரிய அளவுக்கு வெறுப்பு
நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நிறைய ஒரு திறமைகள் இருந்தாலும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் எந்த இடத்துலயும் தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவோ எஃபர்ட் பண்ணி தொழில் செய்றீங்க. பட் அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு உத்தரவாதமோ ஒரு அங்கீகாரமோ உங்களுடைய தொழில்ல கிடைக்கல. எவ்வளவோ நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செஞ்சா கூட உங்களுடைய விற்பனை அளவு பெரிய அளவுக்கு ஏறல. இது எல்லாமே இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா கன்னிராசி என்பர்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மன தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நிலையான ஒரு முடிவோட சில இடத்துல உங்களால செயல்பட முடியல. ஒரு இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும், இல்ல அந்த முடிவை நெருங்கும் போது வேண்டாம் நமக்கு இந்த முடிவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியாக மனநிலை ஆகப்பட்டது மாற்றி மாற்றி உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணத்துலதான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த டிசம்பர் மாசம் இருக்க போகுது. எதனால அப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு பகவானினுடைய பார்வையும் அந்த 4ஆம் இடத்துல விளறதுனால ஒரு மனம் சார்ந்த சில தெளிவான ஒரு சூழ்நிலைகள், அடுத்து பெற்றோர்களினுடைய முழுமையான சப்போர்ட் அப்படின்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாத பெற்றோர்கள் கூட இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல வளர்ச்சிகளை காணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்களும் அங்க புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு அமைப்புகளும் இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு ட்ரெயினர் ஒரு அட்வைசரியா இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதற்குண்டான சில மாற்றங்களும் அதற்குண்டான சில முயற்சிகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ட்ரெயினரா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளிநாடு சென்று சில விஷயங்கள்லாம் செய்து உங்களுடைய பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். அட்வைசரியா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு அதிகப்படியான பிரயாணங்கள் மூலமாக நல்ல ஒரு கிளையன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் ஒரு டாக்டர், வக்கீல், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர்ஸ், இந்த மாதிரியான துறையில இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பதவி, உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஆடிட்டர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த நிறுவனத்தோட பெரிய சிஎஃப்ஓவா இருக்கணும், ஒரு சிஇஓவா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அது எல்லாமே கடந்த ஒரு 6 மாதமாக தடைபட்டு இருக்கும். அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தும் உங்களால அதை சரிவர ரீச் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். கடந்த காலத்துல அதற்குண்டான தோல்விகள் அதிகரிக்கும். திடீர்னு இருந்தாப்புல அந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு வந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நிவர்த்தி எல்லாம் எப்படி மேடம் எங்களுக்கு கிடைக்கும்? இத்தனை மாதங்களாக நாங்க செய்யாத ஒரு விஷயங்கள் இல்லை, ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, ஆனா இந்த மாசம் மாத்திரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் நம்ம செய்யக்கூடிய அந்த கோச்சார நிலவரப்படி பண்ணக்கூடிய தெய்வ வழிபாடு தான் இத்தனை நிவர்த்திகளையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. கிரகங்கள் எந்த விதமான ஒரு மாற்றத்தை தந்தாலும் நம்ம பக்கபலமாக ஒரு தெய்வ பலத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உண்டான ஒரு வெற்றிகள் அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஒன்றாக தான் இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில இருக்கக்கூடிய அந்த பழமுதிர் சோலையில இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணணும். பழமுதிர் சோலை முருகன் வழிபாடு அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு உங்களுடைய டேலண்ட்டுக்கு உண்டான ஒரு ரெகக்னைசேஷன்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அறிவுடை முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய தெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கன்னிராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில கொடுக்க போது. புதன்கிழமை அன்னைக்கு நீங்க அங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். அங்க போக முடியாதவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கோ இல்ல உங்க வீட்லயே அந்த பழமுதிர் சோலை முருகன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதற்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட புத்திரபாகியம் சம்பந்தப்பட்ட தடைகள், திருமண தடைகள் இருக்கிறவங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.
பண்ணுங்க. அதற்குண்டான எண்ணிக்கை தீப வழிபாடு அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா இந்த உயர் பதவி சம்பந்தப்பட்ட தீபங்களுக்கு நீங்க அதாவது அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க அந்த பழமுதிர் சோலை முருகனுக்கு ஒரு 4 அல்லது 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இதே இது குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நீங்க ஒரு 5 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இந்த மாதிரியான கணக்குகள், அதாவது என்ன பிரச்சனைக்கு நம்ம எத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுனா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும்ன்றதான் நம்ம சொல்லணும். அதனால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத. அதற்குண்டான பதில நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.